குழந்தை பருப்பு அவிஞ்சோடனே காய் போடணும்ல? ஆமாக்கா, பருப்பு அவிஞ்சோடனே காய் போடணும். 2 பேரும் காயை வெட்டிட்டாவளா என்னன்னு தெரியலையே. பச்சைக்கிளியே, நீ போய் 2 பேரும் காயை வெட்டிட்டாவளா நீ பார்த்து வாங்கிட்டு வரியா? சரி. சரோஜா அப்பவே வெட்ட சொன்னா என்ன வெட்டினாவளா என்னன்னு தெரியல. வெட்டிட்டாச்சுன்னா இந்தாங்க வெட்டியாச்சுன்னு கொண்டு தந்தா என்ன? 2 பேரும் உட்காந்துருந்து என்னதான் பண்ணியாவளோ. ரோசப்பக்கா, காய் வெட்ட கொஞ்சம் நேரம் தானே ஆகும். இருந்தாலும் குழந்தை சாம்பாருக்கு முதல்ல வெட்டி கொண்டு தரலாம்ல, அதுக்கு பிறகு கூட அவியலுக்கு வெட்டிக்கலாம். காய் வெட்ட உட்காந்து 2 பேரும் எவ்வளவு நேரம் ஆச்சு, அதுலயே தான் உட்காந்து கதை விட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. நம்ம 2 பேர் மட்டும் ஒத்தையில எல்லா காயும் வெட்ட வச்சுட்டாவ பாருட்டீனா. இவ்வளவு காய் வெட்டுறது என்ன சாதாரணமா? ஒருத்தருக்கா 2 பேருக்கா இவ்வளவு பேருக்கும் சமைக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நம்ம 2 பேர் மட்டும் காய் வெட்டினா போதுமா? கூட இன்னும் 2 பேரையாவது போட்டிருக்கணும். இல்லைன்னா இந்த வேலையை வேற யாருக்காவது கொடுத்துருக்கணும். அவ எல்லாரையும் பாரு, சமைக்கிறேன்னு ரொம்ப ஜாலியா இருக்காவ. நம்ம மட்டும் தான் வேலை செஞ்சுட்டே இருக்கோம். அதுலயும் சோறு பொங்குறதுக்கு 2 பேர் விட்டுருக்காங்க டீனா. சோறு பொங்குறது என்ன அவ்வளோ கஷ்டமா? அதுக்கு எதுக்கு 2 பேரு? சோறுக்கு அரிசியை போட்டுட்டு வந்து நம்ம கூட இங்க உட்காந்து அவையில காய வெட்டலாம். ஆனா இந்த ஓனர் இருக்காவ பாரு, ரொம்ப தான் சீன் போடியாவ. நான் அப்பவே சொன்னேன் 2 பேர் பத்தாது, கூட 2 ஆளை போடுங்கன்னு. கேட்கவே மாட்டேன்னுட்டாவ. அங்க பாரு, சும்மா தான் உட்காந்துருக்காவ ஓனர். நம்மள மட்டும் எல்லாரையும் வேலை செய்ய வச்சுட்டு. ஏக்கா, ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா தானே சீக்கிரமா முடியும். முடியட்டீனா, நம்ம 2 பேரால மட்டும் எவ்வளவு காய் தான் வெட்ட முடியும்? நீ சின்ன பிள்ளை, அவ்வளவா காய் வெட்டிலாம் பழக்கமே இல்லைன்னு சொல்லிட்டா. நான் தானே எல்லாத்தையும் வெட்ட வேண்டியிருக்கு. அதுக்கு தான் கூட 2 பேரும் எக்ஸ்ட்ராவா போடுங்கன்னு சொன்னேன். ஆனா அந்த ஓனர் எதுக்குமே தான் ஒத்து வரலையே. அவிய பாட்டுக்கு நல்லா ஜாலியா இருக்காவ. நம்ம மட்டும் தான் இங்க உட்காந்து வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. இவைய கூப்பிட்டாவலேன்னு நம்ம டூருக்கு வந்ததே தப்பு. ஆமாக்கா, எனக்கும் அதான் தோணுது. டூர்னா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சிட்டு வந்தேன். இங்க வந்தா ஒரே வேலையா இருக்கு. இதுக்கு ஜாலியா வீட்லயே இருந்திருக்கலாமே. அதானே டூருன்னாவலே நம்மள நிறைய இடம் சுத்தி பார்க்கலாம்னு நினைச்சிட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது நம்மள சுத்தி பார்க்க கூட்டிட்டு வரல, சோறு பொங்கி போட கூட்டிட்டு வந்திருக்காவ. என் வீட்டுல மொத்தமே 4 பேர் தான் டீனா. எங்களுக்கு சமைக்கிறதுக்கே காய் வெட்டுறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்படுவேன். என் புருஷன் தான் நிறைய டைம் காயெல்லாம் வெட்டி தருவாரு தெரியுமா? எங்க வீட்லயும் தான்க்கா. நான் ரொம்ப செல்லமா வளர்ந்த பிள்ளைன்னு எந்த வேலையுமே அவர் செய்ய விட மாட்டாரு. வீட்டுல சமைக்க கூட அவ்வளவா சொல்ல மாட்டாரு தெரியுமா? ஹோட்டல்ல இருந்தே வாங்கிட்டு வந்து தந்துருவாரு. நான் தான் எப்பவுமே ஹோட்டல்ல சாப்பிட்டா ஒரு உடம்பு கெட்டு போயிருமேனே வீட்டுல சமைப்பேன். இந்த மாதிரி நம்ம 2 பேரும் காய வெட்ட விட்டுருக்காவ பாரு. வேற யாருக்காவது இந்த வேலையை கொடுத்துருக்கலாம். சாம்பாருக்கு மட்டும்தான் காய் வெட்டி தருவோம், அவியலுக்குலாம் வெட்ட முடியாதுன்னு சொல்லிடணும். அதுக்குள்ள சோத்த பொங்கி இறக்கிடுவாவ. அவிய 2 பேரையும் கூப்பிட்டு அவியலுக்கு காய் வெட்ட வச்சிருவோம் டீனா. சரிக்கா. டீச்சர் அக்கா, டீனா, காய்கறி அனைத்தும் ரெடி ஆகி விட்டதா? நாங்க என்ன சமையலா பண்ணிட்டு இருக்கோம் ரெடி ஆகுறதுக்கு? காய் தானே வெட்டிட்டு இருக்கோம். கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். பருப்பு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெந்துவிடும். காய் போட வேண்டும். காய் தயாரா என்று பார்க்க சொன்னார் ரோசாப்பு அம்மையார். அதான் வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் வெட்டின காய்கறியை தாருங்கள், நான் செல்கிறேன். மீதி காயை வெட்டி வைங்கள், நான் பிறகு எடுத்து செல்கிறேன். ஏன் 2 தடவை சாம்பார் வைக்க சொன்னாவளோ? இல்லை, ஒரே ஒரு தடவை தான். அப்போ கொஞ்சம் பொறுமையா நில்லு. மொத்த காயை வெட்டி உன் கையில தந்து விடுறோம். சரி. செல்லமக்கா, பாட்டிலக்கா, சரோஜக்கா கொள்ளடிக்கதான்க்கா பாக்காவ. 10,000ங்கிறது சாதாரணமா? அவ்வளோ ரூபாய வாங்கிட்டு வெறும் சைவ சாப்பாடு போடியாவளேக்கா. இதுல வேற நம்மளையே சமைக்க விட்டுட்டாவ. பணம் தரலன்னு ஏசிட்டு வேற கிடக்காவக்கா. ஆமா ஷில்பா, டூர் முடிஞ்ச பிறகுதான் எனக்கு பணம் கொடுக்கணும். அதுவும் இந்த டூர் 10,000 ரூபாய்க்கு ஒருத்தான்னு பார்த்துட்டு தான் கொடுக்கணும். நீயும் அவளும் அதே மாதிரி பார்த்துட்டே கொடுங்க.
சரி சீக்கிரமா டக்கு புக்குன்னு பொங்கி எடுங்க. சரிக்கா, அதான் ஒரு டவுட் கேட்கலான்னு கூப்பிட்டேன். சொல்லு செல்லம்மா, என்ன டவுட்? அது வந்துக்கா, வெறும் அரிசியை மட்டும் போட்டு தண்ணியை ஊற்றி பொங்கிட்டுமா இல்லை உப்பு எதுவும் போடணுமாக்கா? என்னது உப்பா? இல்லக்கா, என் வீட்டில் நான் உப்பு போட்டு தான் சோறு பொங்குவேன். அதான் போடணுமா வேண்டாமான்னு உங்ககிட்ட கேட்கேன். அப்படியே போடணும்னா எவ்வளோ உப்புக்கா போடணும்? செல்லுமா, எங்க வீட்டில் நாங்கள் உப்பு போடாம தான் சோறு பொங்குவோம். குழம்புல தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம். அப்படி சாப்பிட்டா தான் டேஸ்டா இருக்க மாதிரி இருக்கும். ஏக்கா, அது உங்க வீட்லக்கா. இங்க வந்திருக்க இடத்துல ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அதுக்காக ஒருத்தருக்கு தனித்தனியா பொங்கி கொடுக்க முடியும். அதுக்கு சொல்லலக்கா, எங்க வீட்ல நான் உப்பு போட்டு தான் சோறு பொங்குவேன். நீங்க போடக்கூடாதுன்னு சொல்றீங்களே, இதுக்கு தான் எதா இருந்தாலும் நீங்களே செய்யுங்கன்னு சொன்னது. இப்போ உப்பு போடாம எனக்கு சமைக்கவே வராது, நீங்களே வந்து செய்யுங்கக்கா. எனக்கு உப்பு போடாம சோறு பொங்கறதுக்கு தெரியாது. உப்பு போடாம சோறு பொங்கினா வேற மாதிரியே பொங்கணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே உப்பு போடாம வடிக்க வேண்டியதா? சிலம்மா என்ன சொல்லிட்டு இருக்கா? சிலுப்பா, உனக்கு உப்பு போடாம சோறு பொங்க தெரியும்ல? சிலம்மா என்ன தீ தள்ளிட்டு இருக்கட்டும், நீ சோத்தை பார்த்து வச்சிரு உப்பு போடாம. சரோஜக்கா, என் வீட்ல நான் வேற அரிசி தான்க்கா பொங்குவேன். இந்த அரிசி எந்த பக்குவத்துல பொங்கணும்னு எனக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் நீங்களே பொங்கிருங்கக்கா. சிலுப்பா, நான் தான் அவியல் கூட்டு செய்ய போறேன். சோத்தையை நானே பொங்கிட்டு இருந்தா எனக்கு சாப்பிடுறது? எல்லாருக்கும் பசி எடுத்து கொண்டாடுது, சீக்கிரமா சோத்தை வச்சு தொலைங்க. சரோஜக்கா, நான் உப்பு போட்டு தான் சோறு பொங்குவேன். அதுக்கு உங்களுக்கு இஷ்டம்னா சொல்லுங்க, உப்பு போட்டே சோறை வச்சிருக்கேன். ஷோ, இருக்கிறதுல ஈஸியான வேலை. இதுக்கே இவ்வளவுக்குள்ள பாடா இனி படுத்துறிய? என்ன பெரிய பெரிய வேலை உங்ககிட்ட கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்குமா? ஏக்கா, கூட்டு வைக்கிறது குழம்பு வைக்கிறதுலாம் ஈஸிக்கா. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் கூட ஒரு ஆளை விட்டுருக்கிய, அதனால டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இங்க அப்படியே சோறு பொங்குறதுக்கு சில்பாக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டா. அதனால இதுதான்க்கா ரொம்ப கஷ்டம். ஆமா, பெரிய கஷ்டம். யாருமே அவங்க வீட்டுல சோறு பொங்கிருக்க மாட்டாவ, குழம்பு வச்சிருக்க மாட்டாவ. உலகத்திலே நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிய சோறு பொங்கியதுல. இங்க பாரு சில்பா, உப்பு போடுவியோ உரப்ப போடுவியோ, சோத்தை பொங்கி வச்சா சரி. ஏக்கா, அப்படியே உப்பு போட்டு சோறு பொங்கிடலாமா? பொங்கி தொலைங்க, நான் குழம்புக்கு கம்மியா உப்பு போட சொல்லி. சரோஜக்கா, இவ்வளவு பெரிய பாத்திரத்துக்கு 2 கிலோ உப்பு போட்டா போதுமா? என்னது 2 கிலோவா? ஆமாக்கா, பத்தாது. வேணும்னா ஒரு 3 கிலோவை சேர்த்து போட்டுட்டுமாக்கா? சரி, 3 கிலோ உப்பு போட்டு பொங்கல பிறகு சோறு எப்படி திங்க? பொங்க போறதே 10 கிலோ அரிசி, அதுல 3 கிலோ உப்பு போட்டா எப்படி இருக்கும்? திங்க ஆமா, கொண்டாடாமா. நீ உன் வீட்டுக்கு எவ்வளவு போடுவா? ஏக்கா, நாங்க 3 பேர் தானே, என் வீட்டுக்கு நான் 1 ஸ்பூன் போடுவேன்க்கா. அப்போ அதே 1 ஸ்பூனை 3 பேருக்கு கணக்கு பண்ணி போடு. 3 கிலோ தட்ட போறால, 3 கிலோவை. சரோஜக்கா, அது கம்மியால இருக்கும். கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாவே போடுங்க, குழம்புல உப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். சரிக்கா. எம்மம்மா, ஒரு சோத்த பொங்கக்கு இவ்வளவு கேள்வி கேட்டது இவதாம்மா. சோறு குழம்பு ஆக்கி தும்பால் விழா திங்க மாட்டாளோ வீட்டுல. எத்தனை கேள்வி இந்த சோத்த பொங்கக்கு. செல்லம்மாக்கா, அடுத்து என்னக்கா கேள்வி கேட்க? அது கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு கேட்போம். இந்த கேள்விக்கே சரோஜக்கா கோபப்பட்டு போயிட்டாவில்ல, அடுத்த கேள்வி இதோட பயங்கரமா இருக்கணும். சரிக்கா, தண்ணி கொதிச்சுட்டா பாருங்க. அது கொதிச்சா என்ன, கொதிக்காட்டி என்ன? நம்ம மெதுவாவே சோறு பொங்க வச்சிருப்பா. சரிக்கா. ஹலோ மேடம், என்ன? கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? எதுக்கு? இல்ல, என்னோட பஸ்ஸை க்ளீன் பண்ணணும், அதுக்கு தான் கேக்குறேன். தண்ணி கிடைக்குமா? நான் சமைக்கிறதுக்கு தண்ணி எடுக்க போறேன். உங்களுக்கு உங்க பஸ்ஸை க்ளீன் பண்ணணும்னா தண்ணி எடுத்துட்டு வந்து க்ளீன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஏரி பக்கத்துல தான் இருக்கு, அதுக்குள்ள கொண்டு போய் உங்க பஸ்ஸை விட்டுருங்க. பஸ்ஸை உள்ள கொண்டு போய் விட்டுட்டா அப்புறம் தூக்குறது யாரு? நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா மேடம்? எனக்கு வேற வேலை இல்லை. வேலை இல்லதா? என்ன? ஆமா, நானும் அப்பத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாரும் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. நீ மட்டும் தான் சும்மா அங்கேயும் எங்கேயும் நடந்துட்டு இருக்க. அதுவும் என்னை பாக்குறதுக்காகவே இந்த பக்கமா வர. நான் எதுக்கு உன்னைய பார்க்கணும்? அதான் எனக்கும் தெரியல. இவ்வளோ இடம் இருக்கு, எப்படி வேணாலும் சுத்தி போலாம்ல. ஏன் இந்த பக்கம் தான் போய் நீ தண்ணி எடுக்கணுமா? நான் எப்படி வேணாலும் போவேன். உனக்கு பிடிக்கலனா நீயும் உன் பஸ்ஸும் தள்ளி போய் நில்லுங்க. ஹலோ மேடம், என்ன? தண்ணி கிடைக்குமா கிடைக்காதா? உங்களுக்கு தண்ணி வேணும்னா வந்து எடுத்துக்கோங்க. என்னாலலாம் உங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாது.
என்ன மேடம் இலவசமா கிடைக்கிற தண்ணி இத கூடவா தரமாட்டேன்னு சொல்லுவீங்க? தரமாட்டேன். தண்ணியை தூக்கிட்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எல்லாருக்கும் சமைக்கிறதுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன், அப்புறம் குடிக்கிறதுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். மறுபடியும் என்ன தண்ணி பத்தலன்னு சொன்னாங்க, அதனால தான் தண்ணி எடுக்க வந்திருக்கேன். இதோட 22வது குடம். ஓ, எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருக்கீங்க போல. ஆமா, நான் என் வீட்லயே இவ்வளவு தண்ணி எடுத்தது கிடையாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா தண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இதுல பஸ்ஸை கிளீன் பண்ண வேற தண்ணி கேக்குறீங்க. நீங்களே வந்து எடுத்துக்கோங்க, என்னால முடியாது. சரிங்க மேடம், பார்த்து போங்க. தண்ணி கூட எடுத்து தங்கோ, நீ நடந்து வந்தா தவிக்குது, மனசு தவிக்குது. நம்மளே போய் தண்ணி எடுத்துக்கன்னு சொல்லிட்டு போறா, போய் எடுப்போம். இங்க பாரு கருவாடு, நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் கருவாடுங்க? ஒழுங்கா என் பேரை சொல்லி கூப்பிடு. என் பேரு கண்மணி. கண்மணி. சமைச்சு முடிச்சு எல்லாரும் சாப்பிட்ட பிறகு பெரிய பாத்திரத்தெல்லாம் நீ விளக்கு, சின்ன பாத்திரத்தெல்லாம் நான் விளக்கிக்கிடி. ஏன் நான் மட்டும் பெரிய பாத்திரத்தெல்லாம் விளக்கணும்? உனக்கு சேர்த்து தானே அண்ணி இந்த வேலை சொல்லியிருக்காங்க. நீயும் சேர்ந்தே பாத்திரம் விளக்கு. பெருசு சின்னதெல்லாம் பிரிக்க வேண்டாம். பாத்திரம் தேய்க்கிறது எல்லாருக்குமே கஷ்டம் தான். பெருசா இருந்தா என்ன, சின்னதா இருந்தா என்ன, ரெண்டு பேரும் சேர்ந்தே விளக்குவோம். முடியாது, பெரிய பாத்திரத்தெல்லாம் தூக்கி என்னால விளக்க முடியல. உனக்கு நிறைய பழக்கம் இருக்க மாதிரி நீ ஈஸியா தூக்குற. அதனால பெரிய பாத்திரத்தெல்லாம் நீ விளக்கு, சின்ன பாத்திரத்தெல்லாம் நான் விளக்குறேன். இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ரெண்டு பேரும் சேர்ந்தே விளக்குவோம். முடியாது முடியாது, இன்னைக்காவது நீ பெரிய பாத்திரத்தெல்லாம் விளக்கு, நான் சின்ன பாத்திரத்தை விளக்குறேன். நாளைக்கு நான் பெரிய பாத்திரத்தை விளக்குறேன், நீ சின்ன பாத்திரத்தை விளக்கு. இப்படி மாத்தி மாத்தி செய்வோம். அப்படினா சரி. கண்ணனி சாமி வாஸ் சேகர். அம்மா ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? சேகர் பாத்திரம் விளக்கணும்ல, அதான் யார் யாரு எந்தெந்த பாத்திரத்தை விளக்கலாம்னு பேசிட்டு இருக்கோம். என்னது நீ பாத்திரம் விளக்க போறியா? உன்னை யார் பாத்திரம் விளக்க சொன்னா கண்ணனி? சொன்ன ஆளை மட்டும் என் கண்ணு முன்னாடி காட்டு. உண்மையிலே நான் கேக்குறேன். வேற யாரும் இல்ல, உங்க அக்கா தான் பாத்திரம் விளக்க சொன்னாங்க. அவ்வளவுதானே? சிம்பிளா? எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எல்லாம் பெரிய பெரிய அண்டாவா இருக்கு. விளக்குறதுக்குள்ள கையெல்லாம் வலிக்குது சேகர். இவனும் சேகர் கிட்ட ரொம்ப உரிமையா பேசுறா, அவனும் ரொம்ப உரிமையா பேசுறான். என்கிட்ட தானே சேகர் எப்பவுமே நல்லா பேசுவான். இவன் என்னன்னா இவ கூட எதுக்கு ஓவரா பேசுறான்? இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் தான் சேகர் இப்படி எல்லாம் நடந்துக்கிறானோ? கண்மணி காலப்படாத கண்மணி, பாத்திரம் தானே விளக்கணும், நான் உனக்கு விளக்கி தரேன். சேகர் நீயா? ஆமா கண்மணி, எனக்கு வேற வேலை என்ன இருக்கு? ஆன்ட்டி இவ்வளவு நேரம் மசாலா அரைக்கிற கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பான்னு சொன்னாங்க. அதனால ஃபிஷ் ஆன்ட்டிக்கு இவ்வளவு நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். அடுத்து உனக்கு பாத்திரம் விளக்க ஹெல்ப் பண்றேன். சரி சேகர். சேகர் அப்ப எனக்கு சே உங்களுக்கு தானே நான் ஹெல்ப் பண்றேன், நானும் சும்மா தான் இருக்கிறேன். தேங்க்ஸ் ஜோசப். எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா சீக்கிரம் முடிச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஆமாங்கண்ணா. எல்லார் கூடயும் ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தனியாவே தண்ணி எடுத்துட்டு இருக்கேன். பயப்படாத, நான் உன்னைய புடிச்சிட்டேன். நல்ல வேளை கீழே விழாம பிடிச்சிங்க, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா குடம் தான் போயிருச்சு, பரவாயில்லையா? குடம் தானே, போனா போட்டோம். அங்க இன்னும் நிறைய குடம் இருக்கு. விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அடிபட்டிருக்கோம். காலே உடஞ்சிருக்கும். நல்ல வேளை வந்து காப்பாத்திட்டீங்க. நான் வேணா தண்ணி எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? முதல்ல இறக்கி விடுங்க. ஓ ஆமால, நான் இப்படியே தண்ணி எடுத்துடலான்னு நினைச்சிட்டேன். இறக்கி விடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லங்க. ஐ, இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்?